வெல்கம் டு சோடா புட்டி. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நம்ம சியான் விக்ரம் ஃபைனலி கம்பேக் கொடுத்துட்டாரா, அவர் சாபம்லாம் மொத்தமாக இந்த படம் சரி கட்டுருச்சா. இந்த வீடியோவில் வீரதீர சூரனுக்கான ரிவ்யூவாக மட்டும் இல்லாமல் அந்த விக்ரம்ங்கிற மனுஷனுக்கு விடிவு காலம் பிறந்த விஷயத்தை பற்றி விலாவாரியா மனசார பேசுவோம். நான் பார்த்துக்கிறேன். இந்த வீரதீர சூரன் என்பது விக்ரமுடைய மாஸ் வெர்ஷன் ஆஃப் படம். இதுதான் அவர்கிட்ட எதிர்பார்த்த ஒன்றும் கூட. அவர்லாம் உசுரை கொடுத்து நடிக்கிற நடிக்கங்க, வாங்குற சம்பளத்துக்கு வட்டி போட்டு நடிச்சு தள்ளக்கூடிய மனுஷங்கிறது எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆக்சுவலாக விக்ரமுக்கு ஹேட்டர்ஸே இல்லை தெரியுமா. ஏன்னா மற்ற ஹீரோஸ் படம்னா நல்லா இருக்கு, நல்லா இல்லை, காட்டு மொக்கங்க, தேட்டர் பக்கமே வந்துடாதீங்க இப்படிங்கிற மாதிரி ஓப்பனாக பேசிடுவாங்க. ஆனால் விக்ரம் படத்துக்கு அப்படி யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அந்த மனுஷன் உசுரை கொடுத்து நடிச்சிருக்காருன்னு நமக்கு நல்லா தெரியும். இந்த ரிதம் படத்தில் சொல்கிற மாதிரி தான், உனக்கு மட்டும் கொஞ்சம் நல்லது நடந்திருக்கலாமேப்பா அப்படிங்கிற மாதிரி தான் எப்போவுமே அந்த ஃபீல் வரும். ஸோ அவருடைய பட ரிவ்யூஸில் பப்ளிக் ஒப்பீனியனா கூட விக்ரம்காக பார்க்கலாங்க, விக்ரம் ஆக்டிங்காகவே பார்க்கலாங்கிற மாதிரியே டீசெண்டாக சொல்லி முடிச்சிருவாங்க. அதுலேயே தெரிஞ்சிடும் தலைவன் வழக்கம் போல கதை கேட்டு நடிக்கல, எத்தனை கெட்டப் இருக்குன்னு கேட்டு நடிச்சிருக்காரு, அதனால தான் இந்த ரிசல்ட்டுங்கிற மாதிரி நமக்கு கிளீனா புரிஞ்சிடும். ஏண்டா இப்போ வந்து தங்கனா என்னடா குறை, அந்த மனுஷன் உசுரை கொடுத்து நடிச்சிருக்காரு, அந்த நடிப்புமா அவனுக்கு பத்தல அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ கூட பார்த்தீங்களா அங்கே இங்கன்னு சுற்றி வளைச்சு கடைசியில் விக்ரமுடைய நடிப்பு என்னமா இருக்குது தெரியுமாங்கிற மாதிரி அங்கேயே வந்து முடிக்கிறோம். அதுதான் சொல்கிறேன், விக்ரமுக்கு ஒரு பயங்கர பிளாக் பஸ்டர். அவங்க ஃபேன்ஸ் மட்டும் இல்லை, எல்லா ஃபேன்ஸுமே எதிர்பார்க்குற ஒன்று. அவர் இனிமே நடிச்சு காட்டி நான் ஒரு நடிகன் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணுமான்னு சொல்லுங்க. அவர் நடிச்சு மிரள விட்ட சேது, பிதாமகன், ஐயி, தெய்வ திருமகள் இதெல்லாம் உசுரை கொடுத்து நடிச்ச படங்கள். அப்படியே அவர் வெறும் ஆக்டருங்க, கமர்ஷியல் வட்டத்துக்குள்ள அவர் இழுத்து கொண்டு வர பார்க்காதீங்க, அவர் அப்படியே விட்டுருங்கன்னு சொன்னீங்கன்னா அவ்வளவுதான். அந்த மனுஷன்லாம் ஏபிடி வில்லர்ஸ் மாதிரிடா, 360 டிகிரிலையும் மாஸ் கொடுத்தாலும் சரி, கிளாஸ் கொடுத்தாலும் சரி, எல்லாத்துலயுமே சிக்ஸ் அடிக்கிற ஆளு. அவர் மாசா நடிச்ச தில்லு, தூளு, சாமி, ஜெமினி இதெல்லாம் இப்ப பார்த்தா கூட ஃபயர் விடுற மாதிரி இருக்காது. அவருக்கு மாசுமே பக்காவா வரக்கூடிய ஒன்று தான். அதை ஏங்க யூஸ் பண்ணாமலே வச்சிருக்காருங்கிறதான் கேட்கறது. ஆனா அவருக்கு நடந்த துரோகம் மாதிரி வேற யாருக்குமே நடந்திருக்காதுரா. ராஜபாட்டை படம் அந்த டைம் ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு நாள் போஸ்டர்ல தினத்தந்தி பேப்பர்ல பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஒரு நாள் போஸ்டர்ல ஒரு கெட்டப் போடுவாங்க. ஆஹா, பட்டம் முழுக்க கெட்டப்பு தான் போலயே, மனுஷன் பிரிச்சு விட்டுருப்பார் போலயே நினைச்சா எல்லாத்தையும் ஒரே ஒரு பாட்டில் வச்சு அந்த மனுஷனுக்கு செஞ்சீங்க பாடுறா துரோகம். அப்படியே அடுத்து கடாரம் கொண்டாடல, எனக்கு அந்த லுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்யா. அந்த படத்தில் ஐயோ அந்த லுக்கெல்லாம் என்னமா இருக்காருன்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அது ஆக்சுவலாக பார்த்தா கமல் சார் வந்து அவருடைய பொண்ணுக்காக பண்ண படத்தில் இவர் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக நிற்க வச்சிருப்பாரு. இதுவும் அவருக்கு நடந்த குடும்பம் தான். இந்த லுக்கை வச்சே இன்னொரு படம் பண்ணலாம்பா, அப்படிப்பட்ட லுக் அது. அப்புறம் கோப்ரா படம், அதுவும் சிரிப்பாயுன்னு பார்த்தா அது அவரே ஒரு போடு போட்டுருச்சு. தங்களான் சார்பட்டா மாதிரி சும்மா ஸ்ட்ராங்காக அடிக்கக்கூடிய படமாக இருக்குன்னு பார்த்தா ஒரு ஓகே லெவல் படமாக மாறிடுச்சு. அவருடைய நடிப்பு டாப் லெவல் தான், அது டவுட்டே கிடையாது. படமா ஓகே லெவல். எனக்கு என்னன்னா கோப்ரா விட்டதுக்கு அட்லீஸ்ட் மகான் படத்தை தேட்டரில் விட்டுருக்கலாமே, அது தேட்டருக்கு வந்திருக்கலாமே, ஓடிடி அனுப்பாமல் இருந்திருக்கலாமேங்கிற அந்த ஒரு கொடுமையும் அவருக்கு நடந்துச்சு. ஸோ விக்ரம் சைடு ஃபால்ட்டா எல்லாருமே ஃபீல் பண்ணுறது ஒரே ஒரு விஷயம் தான், சார் இந்த கதையை கேட்டு கொஞ்சம் நடிங்க சார், எத்தனை கெட்டப்னு கேட்டு நடிக்கிறத கொஞ்சம் நிறுத்துங்க சார்ங்கிற மாதிரியே. மனுஷன் இத்தனை கெட்டப் இருக்கு சார், இதுக்காக நீங்க கஷ்டப்படுவீங்களா? ஐயோ கஷ்டப்படுறதுக்குன்னு கேரக்டரா மாறத்துக்குன்னு நான் ரெடியா இருக்கிறேங்கிற மாதிரியே டக்குன்னு ஒத்துக்கிறாரோங்கிற மாதிரி தான் தோணுச்சு. சார் புது டைரக்டர்ஸ் கூட படம் பண்ணுங்க சார், அது மட்டும் ஒழுங்காக நடந்துச்சுன்னா உங்களை அப்படியே வேற ரூபத்தில் கொண்டு வருவாங்கன்னு நினைச்சோம். அதுதான் இந்த வீரதீர சூரன்ல நடந்தது. இதுல அந்த மனுஷன் மாசா மிரட்டுற அந்த சீன்லாம் அப்படியே போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள அப்படியே ட்ரெஸ்ஸை கழிட்டு மாசா. ஏன் இந்த மனுஷனுக்கு என்ன ஸ்கிரீன் பிரசன்ஸியா இருக்குது. அதுவும் போலீஸை மிரட்டுற இடம்லாம் எங்க முடிஞ்சா கைவேட பார்க்கலாம் அப்படின்னு மிரட்டுற இடம்லாம் அப்படி இருந்துச்சு. ஏன் சார் இதெல்லாம் இவ்வளோ நாள் பண்ணாமல் நீங்களும் கஷ்டப்பட்டு எங்களையும் ஏன் சார் கஷ்டப்பட்டீங்கன்னு தான் இருந்துச்சு. அண்ட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஆர்டிஸ்ட்டுலாம் அவங்க செலக்ட் பண்ண ஆளுங்களே வந்து பயங்கரமானவங்க. ஒரு பக்கம் விக்ரம்னா, இன்னொரு பக்கம் எஸ்.ஜே. சூர்யா, மலையாளத்துல சுராஜ்னு இந்த சீனில் அவர் ஸ்கோர் பண்ணுறாரு. இல்லை நான் ஸ்கோர் பண்ணுறேன் பாருன்னு மாற்றி மாற்றி ஸ்கோர் பண்ணக்கூடிய டிராகன்ஸ். எஸ்.ஜே. சூர்யா என்கவுண்டர் பிளானை அவர் என்னமோ சமையல் செய்கிற மாதிரி, இந்த உப்பை போட்டுக்க, கொஞ்சம் மஞ்சத்தூளை போட்டுக்க அப்படிங்கிற மாதிரி என்கவுண்டர் பிளானை அப்படி கேஷுவலாக சொல்லுவார். அதெல்லாம் செம்மையாக இருந்துச்சு. அண்ட் இங்கே சியான் விக்ரமுடைய அந்த பேர் போடுற இடம், சியான் விக்ரம்னு அந்த பேர் வர இடமா இருக்கட்டும், அப்படியே எஸ்.ஜே. சூர்யா வண்டி நிறுத்தும் போது அப்படி மாசா என்ட்ரு ஆகிறதா இருக்கட்டும், முக்கியமாக ஸ்டேஷனுக்குள்ளவே அப்படி லுக்கு கொடுக்கறதா இருக்கட்டும்னு மனுஷனுடைய மாஸ் வெர்ஷனை ஏகப்பட்ட இடங்களை நல்லா யூஸ் பண்ணிருக்காங்க. எனக்கு அவருடைய ஸ்லோ மோஷனில் நடந்து வரதை பார்க்கும்போது மைண்டுக்குள்ள சாமி பிஜிஎம், தூளு பிஜிஎம் தான் ஓடுது. அண்ட் முக்கியமாக இது வெறும் மாச தூவி அப்படியே மாஸ் எலமெண்ட் அப்படி தூவி விட்ட படம் கிடையாதுப்பா. மாசான விஷயங்கள் இருக்குது, மாஸ் மூமெண்ட்ஸ்லாம் இருக்குது. பட் அந்த ஃபைட் சீனாவும் சரி, அவங்க போடுற பிளானாகவும் முடிஞ்ச அளவுக்கு அதை ராவாக காட்டணும்னு நினச்சிருக்காங்க. அதை நல்லாவே பண்ணியிருக்காங்க. எனக்கு ஸ்டார்ட் டு எண்டு வரைக்கும் ஓகே அப்படியே விறுவிறுப்பாக அந்த ஒரு விஷயத்தை கொண்டு போகணும்னு நினச்சாங்க. நடுவில்
ஒரு சில இடங்கள் கொஞ்சம் லென்த்தாக இழுத்த ஃபீல் இருந்தாலுமே அந்த ஸ்டார்ட் டு எண்டு எனக்கு கிரிப்பிங்காக பார்க்க வச்சுது. இதில் கதையாக பார்த்தாக்க அவர்கிட்ட ஒரு வேலையை கொடுக்குறாங்க. சியானை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய சம்பவம் செஞ்ச ஆள். இப்போ அதெல்லாம் வேணாம்னு குடும்பஸ்தனா குழந்தை குட்டியோட மளிகை கடை வச்சு நடத்திட்டு இருக்காரு. அவருடைய வேல்யூ தெரியுமா? அவரால் தான் இந்த வேலையை முடிக்க முடியும்னு காலில் விழுந்து தயவு செஞ்சு எனக்காக இந்த ஒரு வேலையை செஞ்சு கொடுன்னு வந்து நிற்கவும், சரி வேற வழி இல்லாமல் அந்த வேலையை ஒத்துக்கிட்டு அந்த வேலையை செஞ்சு முடிச்சாரா? அவர் பெரிய ஆளு, மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு அதெல்லாம் வேணாம்னு ஒதுங்கினாரு. அப்படி என்ன சம்பவம் செஞ்சாரு? இது எல்லாத்த பற்றி சொல்றது தான் இந்த படம். அண்ட் இது ஸ்ட்ரைட்டாக பார்ட் 2 தான் இறங்குறாங்க. பார்ட் 1 அப்புறம் பார்த்துக்கலாம்ப்பா. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட்டாக கதைக்குள்ள வந்துருங்க. இந்த சம்பவங்கள்லாம் தெரிஞ்சுக்கோங்க. பார்ட் 1ல அவருடைய ஆரிஜின் ஸ்டோரி, காளியோட ஆரிஜின் ஸ்டோரியை நம்ம பார்ட் 1ல அப்புறம் பார்த்துக்கலாங்கிற மாதிரியே முதல்ல பார்ட் 2 தான் இறங்கிருக்காங்க. அண்ட் இதில் எல்லா கேரக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் இவன் நல்லவங்க, இவன் கெட்டவங்க அப்படின்லாம் கிடையாது. அந்த சுச்சுவேஷனில் டக்குன்னு கெட்டவனா மாறுவான், அந்த சுச்சுவேஷனில் தன்னை காப்பாற்றணும்னு நல்லவனா மாறிடுவான். ஸோ தேவைப்பட்டா காலிலே கூட உழுவாங்க, டக்குன்னு அந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறம் கழுத்து அறுத்து போட்டுருவாங்க. ஸோ இப்படிப்பட்ட அந்த சுச்சுவேஷனில் மாறக்கூடியவங்க தான் எல்லாருமே, ஈவன் விக்ரம் உட்பட கூட. அண்ட் விக்ரமே எல்லாரையும் வந்து காப்பாற்றுற ஒரு மிகப்பெரிய ஹீரோங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. அவருமே ஒரு கேரக்டர் தான். ஆனால் அந்த கேரக்டர் ஒரு வேலையை ஒத்துக்கிட்டா அந்த வேலையை முடிக்கிற விதங்கிறது பக்காவாக இருக்கும். இதெல்லாம் முடியவே முடியாது, என் கூட மோதவே கூடாதுன்னு நீங்கள் இப்படி வாயை விட்டீங்கன்னா அடுத்த செகண்ட் உங்கள் கதையவே முடிக்கக்கூடிய ஆள் தான் விக்ரம் கேரக்டர். அண்ட் சிங்கிள் ஷாட்டில் ஒரு சீன் வரும், அதெல்லாம் மனுஷன் மிரட்டி விட்டுருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு அந்த சீனை டேரக்டர் கிட்ட சார் எனக்கு தீனி போடுற மாதிரி ஒரு சீன் வேணும் சார்னு, நான் கஷ்டப்பட்டு நடிக்கிறதுக்குனே ஒரு சீன் வேணும் சார்ன்ற மாதிரியே கேட்டு வாங்கி நடிச்சிருப்பார் போல. அந்த சீனையும் மிரட்டி விட்டுருக்காரு. அண்ட் எஸ். சூர்யாவை வழக்கம் போல யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் அவர் கேரக்டரை இன்னுமே கொஞ்சம் நல்லாவே கொண்டு போனது நல்லா இருந்துச்சு. இவ்வளோ பேர் ப்ளஸ் இருக்கிறாங்களே, பின்னாடி இருந்து வாசிச்சு தள்ளுறதுக்கு ஜிவி பிரகாஷோட வேலையும் நல்லா இருக்கணும்ல. ஸோ அவர் மாஸ் மூமெண்ட்டுக்கு சார் நீங்கள் ஸ்லோ மோஷன் நடந்து வாங்க நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரியே மியூசிக் ஏரியாவும் நல்லா இருந்துச்சுப்பா. ஸோ ஓவரால் எல்லாரும் எதிர்பார்த்த இது சியானுக்கு ஒரு நல்ல கம்பேக் மூவி தான், அது டவுட்டே கிடையாது. குறிப்பாக கடைசியில் வச்ச அந்த சாங் இருக்குது, டேரக்டர் அவர்களே நீங்கள் எல்லா இடத்துலையும் ரசித்து பார்த்தேன், அந்த வெர்ஷன் ஆஃப் சியான் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. சொன்ன மாதிரியே படத்துலேயும் வச்சு விட்டீங்க. அண்ட் சிலருக்கு ஏங்க இந்த கதைக்கு ஏங்க அந்த பாட்டை எடுத்துன்னு வந்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில பேருக்கு தோணலாம். பட் நான் அது தேட்டர் மெட்டீரியலாக என்ஜாய் பண்ணதில் நல்லா இருந்துச்சு. என்னடா இந்த படத்தில் ஒரு குறைவே இல்லையா, சீனுக்கு சீன் ஃபயர் ஓடுற மாதிரி தான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படத்துலையும் சில குறைகள் இருக்குதான். ஆனால் ஸ்டார்ட் டு எண்டு வரைக்கும் மொத்தமாக எனக்கு கனெக்ட் பண்ணி பார்க்க வச்சது. அங்கங்கே மாஸ் மூமெண்ட்ஸ்லாம் எனக்கு நல்லாவே ஒர்க் ஆச்சு. அண்ட் சியானை இந்த வருஷனில் பார்க்கணும் தான் பல வருஷமாக காத்திருந்தது. அந்த விஷயம் இதில் நடந்திருக்கு. தேட்டரில் இப்படி ஒரு பிளாஸ்டாக ஒரு படம் அமையணுங்கிறது, நான் அஜித் ஃபேன்ப்பா, அஜித் ஃபேனோ விஜய் ஃபேனோ ரஜினி கமல் யாரோட ஃபேனாக இருந்தாலும் எல்லா ஃபேன்ஸுமே விக்ரமுக்கு இப்படி ஒரு படம் தேட்டரில் பிளாஸ்டாக அமையணும்னு எதிர்பார்த்த ஒன்று. ஜெர்சி படம் நானி மாதிரி அவங்க ஃபேன்ஸ் மட்டும் இல்லை எல்லாருமே சேர்ந்து காத்தணும்னு நினச்சது. ஸோ அது விக்ரமுக்கு இந்த படத்தில் நடந்தது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இது விக்ரமுடைய ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மாதிரி தான். எனக்கு அவரை பார்க்கும் போதெல்லாம் நம்ம ஹல்க்கு மாதிரி தான் ஃபீல் ஆகும். பழைய ஹல்க்கு மொரட்டத்தனமாக கோவக்கார ஹல்க்கு இருப்பாரு. நம்ம பார்த்தது தில்லு தூளு அன்னியனு சாமின்னு கோவக்கார ஹல்க. ஆனால் போக போக மார்வலே ஹல்க கொஞ்சம் கொஞ்சமாக டம்மி பண்ணாங்களே, அந்த மாதிரி இவருடைய ஃபுல் பொட்டன்ஷியலை யூஸ் பண்ணாமல் அதை நிறைய இடம் வேஸ்ட் தான் பண்ணியிருக்காங்க. மனுஷன் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் அது பெருசாக வெளியே வராமல் மொத்தமாக இவங்க கதையாக தடுத்து நிறுத்தி விட்டாங்க. அந்த விஷயத்தை இந்த டேரக்டர் நம்ம சித்ரா அரவிந்தனுக்கு சித்தானு ஹிட் கொடுத்துட்டு, சார் உங்களையும் நடிப்பு திறமையை வாங்க வரல சார், உங்களை மாஸ் வெர்ஷனாக காட்ட வந்திருக்கிறேன், கூடவே உங்கள் நடிப்பு எனக்கு தேவை, பட் மாஸ் வெர்ஷன் ஆஃப் விக்ரம் தான் எனக்கு முக்கியமாக தேவைன்னு சொல்லி நம்ம பார்த்த அந்த பழைய ஆளுக்கு தான் அவருமே பார்த்துருக்கிறாரு. இப்போ இருக்கிற ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மசாலாவை பக்காவாக தூவி ரெட் அல்கா மாற்றி ஆக்ரோஷமாக மீண்டும் இறக்கியிருக்காரு. ஸோ ஃபைனலி நம்ம முரட்டுத்தனமான ஹல்க் இஸ் பேக், எஸ் சியான் இஸ் பேக். அண்ட் இது பத்தாதுங்க, இது பத்தவே பத்தாது, பேக் டு பேக் ஹிட் கொடுக்கணும். இவ்வளோ வருஷ கேப்பில் அவர் விட்ட எல்லாத்தையுமே அடுத்தடுத்து ஹிட்டாக கொடுத்து அந்த மனுஷனுக்கு இன்னும் மிகப்பெரிய வெற்றிகள் வரணும்னு எல்லாருமே மனசார நினைக்கிறது தான். இது ரிவ்யூவாக இருக்கக்கூடாது. ஆக்சுவலாக படம் வரதுக்கு முன்னாடி ட்ரெய்லர் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அப்போவே நான் யோசிச்சது சியான் விக்ரமோட கம்பேக்காக இது இருக்கணும், பேசணும்னு நினச்சேன். இல்லை நம்ம படமே வரட்டும், படத்தை பார்த்துட்டு மனசார அதை பற்றி பேசணும்னு நினச்சேன். படமும் எனக்கு அந்த மாதிரி அமைஞ்சுது. நல்லாயிருக்கு, படம் நல்லாயிருக்கு, தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ நீங்கள் படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காம சோடா அப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பை.